ஸோ எல்லாருக்குமே வணக்கம், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ வந்து சிஐஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் 2025க்கான ஃபிசிக்கல் டேட் வந்து இன்டர்னல் நோட்டீஸ் வந்து ஒன்று லீக் ஆகிருக்கு. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த டேட்டில் ஃபிசிக்கல் வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த நோட்டீஸில் வந்து ஃபிசிக்கல் டேட்டுக்கான ஒரு லீக் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நீங்கள் ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனை இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் 1 மந்தில் ஃபிசிக்கல் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கைண்ட்லி ரிஃபர் த டைரக்டட் லெட்டர் நம்பர் 1458 dated 18/6/2025. It is informed the notification to fill up of vacancies 1124 vacancies to the post of constable tradesman 2024, 1161 vacancies to the post of constable tradesman 2024. ஸோ அதாவது வந்து இந்த வேக்கன்சியில் நோட்டீஸ் பண்ண வேக்கன்சிக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து RFID பேஸ் பண்ண PET PST ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து 15/9/2025 வந்து கான்ஸ்டபிள் டிரைவர் வேக்கன்சிக்கும் அண்ட் அதே மாதிரி அப்பெண்டிக்ஸ் A ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மனுக்கு வந்து 26/9/2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத இந்த நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் வரப்போகுது அப்படின்றது அந்த நோட்டீஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம சவுத் ஜோனுக்கும் இந்த அப்பெண்டிக்ஸ் B அப்பெண்டிக்ஸ் A இதோட ஃபுல் PDF கிடைக்கல. அதில் கிடைச்சா வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய ஃபிசிக்கல் வந்து கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. ஓகேங்களா, இன்னும் 1 மந்த் இருக்குது. உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட் போகும்போதே முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். இந்த PETயும் PST முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனதும் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்த ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருவங்க தான் இந்த ட்ரேட்ஸ்மேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ட்ரேட் டெஸ்ட்னால் நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேடோடைய மஸ்ட் குவாலிஃபை இருக்கணும், உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், மஸ்ட் ப்ரொஃபஷன்ட்டாகவும் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்தால் தான் அங்கே வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ குக்காக இருந்தால் அங்கே சமைக்க தெரியணும், அங்கே வந்து ட்ரேட் டெஸ்ட்டில் அதை தான் வந்து பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மற்ற மாதிரி எல்லா ட்ரேடுக்கும் நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரேட் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். சேனல் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் வந்து பியானோ, அதுக்கப்புறம் இந்த டைலர், அதுக்கப்புறம் காப்லர், கார்பெண்டர், பெயிண்டர், அதுக்கப்புறம் வந்து வாஷர்மேன், வாட்டர் கேரியர், குக், இந்த மாதிரி எல்லா ட்ரேடுக்கும் அந்தந்த ட்ரேடுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன், என்ன மாதிரி அங்கே ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இப்போ வந்து பெயிண்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பெயிண்டருக்கு நீங்கள் ப்ரொஃபஷனாக இருந்தீங்க அப்படின்னா தான் அங்கே நீங்கள் போய் உங்களோட ட்ரேட் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி குக்காக இருக்கட்டும், வாட்டர் கேரியராக இருக்கட்டும், இல்லைனா வந்து காப்லராக இருக்கட்டும், எல்லா ட்ரேடுமே வந்து நம்ம வந்து இங்கே வெளியே எப்படி பார்க்குறோமோ ஒரு ப்ரொஃபஷன்ட்டாக நம்ம அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து உங்களை செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரேட் டெஸ்ட் மஸ்ட் வந்து நீங்கள் மேண்டிட்டரி, இது நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இதில் குவாலிஃபை ஆனால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜே போவீங்க. அதனால் நீங்கள் PET PSTக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை தாண்டி நீங்கள் இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வந்து கொஞ்சம் ஒரு அதுக்கான ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஒரு எஃபோர்ட் போடுங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக ட்ரேட் டெஸ்ட்டும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போயிருங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்ன், இதுக்கான என்ன இப்போ ஸ்ட்ராட்டஜி படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். நோட்டிஃபிகேஷன் அந்த வீடியோவிலே கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டும் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாம் சேம் SSGDக்கு என்ன சிலபஸோ அதே தான். ஸோ நீங்கள் SSGDக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிளியர் பண்ண. இல்லை அப்படின்னா இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய SSGDக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாவே இதை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து சீக்கிரமாகவே அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் அனௌன்ஸ் பண்ண நம்மளோட சேனலில் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஜுரி ஆகாமல் வந்து உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நம்மளோட சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது CISF ட்ரேட்ஸ்மேன் 2025க்கான ஃபிசிக்கலுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.